வணக்கம் அன்பு நண்பர்களே. இதயத்தை இதமாக்கும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளோட சில அற்புதங்களை பார்க்கலாம். மகான் இங்க தான் இல்லாம எந்த இடத்துக்கும் போவாரு, எங்க வேணாலும் தங்குவாரு. சமயங்கள்ல அடியவர்களோட வீடுகள்லயும் போய் தங்குவாரு. சில சமயம் அவங்களோட வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க மகான் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எட்டி பார்த்தா அங்க மகான் இருக்க மாட்டாரு. சரி, வேற எங்கேயோ போயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் காலையில எந்திரிச்சு கதவை திறக்கும் போது பாத்தீங்கன்னா முன்னர் பார்த்தபடி அப்படியே படுத்திருப்பாரு. எழுப்பலான்னு பக்கத்துல போகும்போது அது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்த மகான் டக்குன்னு எழுந்து உட்காந்து ஹஹான்னு உரத்த சிரிப்புல சிரிச்சுட்டு வேகமா எந்திரிச்சு ஓடிடுவாரு. இது அவருக்கு ஒரு விளையாட்டு. ஒரு நாள் அப்படித்தான் பக்தரோட வீட்டு மொட்டை மாடியில தூங்குறதுக்காக வந்தாரு. அப்போ அந்த பக்தர், சாமி நானும் இன்னைக்கு உங்களோட தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மகான் சொன்னாரு, என் பின்னால வராத, அப்புறம் உனக்கு தாண்டா கஷ்டம், பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாடிக்கு ஓடிட்டாரு. ஆனா அந்த பக்தர், இவரோ துறவி, அப்படி இருக்க ஏன் மாடி பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு சந்தேகப்பட்டாரு. நடு ராத்திரியில இந்த பக்தர் மாடிக்கு போய் பார்க்கும்போது சுவாமிகள் சொன்ன மாதிரியே ஒரு பயங்கரத்தை பார்த்தாரு. மகானோட தலை வேற, உடல் வேற, கைகள் வேற, கால்கள் வேறன்னு அப்படியே அந்த மாடி தளம் முழுவதும் பாகங்கள் விரவி கிடந்துச்சு. வேகமா பயந்து போய் விழுந்தடிச்சு கீழே ஓடி வந்து திருநீர் எடுத்து பூசிக்கிட்டு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாம சிவநாமாவே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. விடிய காலையில சேஷாத்ரி மகான் இறங்கி வந்தாரு. வந்துட்டு, அடே என்ன ரொம்ப பயந்துட்டியோ, நல்லதுதான், அதனால தானே ராத்திரியெல்லாம் சிவநாமாவே சொல்லிக்கிட்டு இருந்த, சரி இனிமேலாவது இப்படி வந்து பாப்பியோ அப்படின்னு கேட்டுட்டு கடகலன்னு சிரிச்சுட்டு வெளியே போயிட்டாரு. அந்த பக்தர் நினைச்சுக்கிட்டாரு, மன்னிக்க வேண்டும் சுவாமி, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. மகான் செய்தது நவகண்டம் அப்படிங்கிற ஒரு வகை யோகம். உடல் பாகங்களை 9 பிரித்து பின்பு ஒன்று சேர்க்கும் ஒரு வகை யோகமாகும். யோகிகளுக்கெல்லாம் மகா யோகியாக விளங்கிய மகான் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் இது மாதிரி நிறைய லீலைகள் பண்ணார். ஒரு முறை ஒரு போலி துறவி காசியிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். அவர் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டுட்டு, இவர்கிட்ட நிறைய சித்துக்கள் இருக்கும், இவர் மூலமா நம்ம ரசவாதம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை முழுவதும் சுவாமிகளை தேடி அலைஞ்சார். சுவாமிகள் அவரும் சீக்கிரம் சிக்கல. பல நாள் தேடலுக்கு பிறகு கம்பத்திலேனார் சந்நிதியில சுவாமிகள் ஸ்வஸ்திக் முத்திரையிட்டு உட்கார்ந்திருந்தார். அப்போ அங்க வந்த அந்த வடநாட்டு சாமியார் சேஷாத்ரிய பக்கத்துல நெருங்கி போய் பார்த்ததுக்கு அப்புறம், இவர்கிட்டயா போய் நம்ம கத்துக்கணும்னு வந்தோம், பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய சித்தர் மாதிரியோ சக்தி உள்ளவர் மாதிரியோ எனக்கு தெரியலையே அப்படின்னு, சரி பிச்சையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திருவோட்டுல வந்து பிச்சை கேட்டிருக்காரு. அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் அந்த திருவோட வாங்கி வேகமா பக்கத்து சுவத்துல விசிறி அடிச்சார். விசிறி அடிச்சதுதான் தாமதம், அதுக்குள்ள இருந்த சில்லறை காசுகள் அத்தனையும் தங்க காசுகளா மாறி அப்படியே செதறி ஓடுச்சு. அந்த வடநாட்டு சாமியாருக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு போன அளவுக்கு ஆச்சரியம். வேகமா தங்க காசுகள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து அந்த திருவோட்டுல போட்டு மறுபடியும் வந்து நிக்கிறாரு. அந்த காசு அத்தனையும் பழையபடி அதனுடைய சுய உருவை பெற்றன. அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் அந்த வடநாட்டு சுவாமியாரை கூப்பிட்டு உபதேசங்கள் சொல்லி எதுக்கு ஆசைப்படணும், எது சாஸ்வதம்னு சொல்லி அனுப்பி வச்சார். ஒரு முறை சேஷாத்ரி சுவாமிகளுடைய பக்தை ஒருத்தர் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஷமிகள் சில பேரு அந்த அன்னதான பொட்டலங்களுக்கு நடுவுல அசைவ உணவு பொட்டலம் ஒன்ன கலந்து வச்சுட்டாங்க. எப்படியாவது ஒரு அவப்பேர் வரட்டும் அப்படின்னும், இந்த நல்ல நிகழ்வுல ஒரு திருஷ்டி பரிகாரமா ஒன்று நடக்கட்டும் அப்படின்னும் ஒரு குரூர விளையாட்டை நடத்தி பார்க்க நினைச்சாங்க. இதை பத்தி ஏதுமே தெரியாத அந்த பக்தையும் பக்தர்கள் வரிசையில வர வர உணவு பொட்டலங்களை ஒவ்வொன்னா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கிருந்து தான் வந்தாரோ மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திடீர்னு அங்க வந்து வேகமா உணவு பொட்டலங்களை எல்லாம் கலைச்சிட்டு குறிப்பிட்ட ஒரு உணவு பொட்டலத்தை மட்டும் எடுத்து அவ கையில கொடுத்து, இந்த சாப்பாட்டு பொட்டலத்தெல்லாம் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கே அதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அன்னதானம் சிறப்பா முடிஞ்சது. அந்த பக்தையும் அந்த ஒரு உணவு பொட்டலத்தை மட்டும் எடுத்து கொண்டு போய் அதை கொடுத்தமைச்ச அந்த விஷமிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. மகான் சேஷாத்ரி சுவாமிகள் இதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட சொல்லிட்டாரு அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி நாம கொடுத்து விட்ட அந்த ஒரே ஒரு உணவு பொட்டலம் மட்டும் திரும்பி வந்துச்சுன்னு. தவறு யாருக்கும் தெரியாம செஞ்சாலும் அதை இறைவன் பார்க்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்தைகிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. மேலும் நம்மளை நம்புற பக்தருக்கு ஒரு சோதனைன்னா எங்க இருந்தாவது எப்படியாவது இறை சக்தி வந்து உதவுங்கிறதையும் சேஷாத்ரி சுவாமிகள் இதுல காட்டியிருப்பாரு.
சேஷாத்ரி சுவாமிகள் ஒருத்தர் சொல்லாமலே அவருடைய முன்ஜென்மம், அவருடைய அத்தனை வாழ்க்கை நிகழ்வுகள், அவருடைய மனதில் ஓடும் எண்ணங்கள் அனைத்தையும் அறியக்கூடிய சித்தி பெற்றவர். ஒரு முறை ஒரு வீட்டோட திண்ணையில சேஷாத்ரி சுவாமிகள் உட்கார்ந்துருந்தாரு. வழக்கமா அந்த ஸ்வஸ்திக் ஆசனம் போட்டு அழகா உட்கார்ந்துருந்தாரு. அந்த வழியா போன ஒரு பக்தர் சுவாமிகளை பார்த்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டே போகும்போது, ஆஹா என்ன அருமையா உட்கார்ந்துருக்காரு, இதை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து தினமும் பூஜை பண்ணி கும்பிடலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனாரு. உடனே சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னாரு, படம் தானே, வெங்கடேச சுப்பையர்கிட்ட ஒரு படம் இருக்கு, போய் வாங்கிக்க போ அப்படின்னாரு. உடனே அந்த பக்தருக்கு மகிழ்ச்சி, நம்ம மனசுல வேண்டிக்கிட்டே போறோம், உடனே அருள் கொடுத்துட்டாரு அவரு அப்படின்னு வெங்கடேச சுப்பையர்கிட்ட போய் சுவாமிகள் சொன்னதா ஒரு படம் வாங்கி தினமும் பூஜை செஞ்சு உயர்வடைஞ்சாரு. இன்னொரு பக்தர் ரமணர்கிட்ட தினமும் தீட்சை பெறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ரமணரை சுத்தி சுத்தி வந்தாரு. ரமணர்கிட்ட வேண்டுகோள் விடுத்து பார்த்தாரு. ஆனா ரமணர் அவரை கண்டுக்கவே இல்லை. என்ன காரணம்னு யாருக்கும் தெரியல. தன்னுடைய பலவித முயற்சிகளுக்கு அப்புறமும் எதுவும் நடக்காதனால அந்த பக்தர் சோர்ந்து போய் ஸ்கந்தாசிரமத்தை விட்டு இறங்கி அடிவாரத்துக்கு வந்தாரு. அப்போ அவங்க எதேச்சியா சேஷாத்ரி சுவாமிகள் அங்க இருக்கிறத பார்க்கவும் வேகமா சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கணும்னு நினைச்சாரு. பக்கத்துல நெருங்கினதுதான் தாமதம். ஒரு நெருப்ப நெருங்கின மாதிரி ஒரு உணர்வு. வேகமா சேஷாத்ரி சுவாமிகள் அவரை விரட்டி அடிக்க ஆரம்பிச்சாரு. போடா போ போ, ரமணர்கிட்ட போ, இங்க எதுக்கு வந்த, ரமணர்கிட்டயே போ அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சாரு. ரமணர் தன்னை எதுவும் கண்டுக்கல, தனக்கு தீட்சை கொடுக்கலன்னு சொல்றதுக்கு லேசா வாயை எடுத்தார் அந்த பக்தர். எதையும் பேசக்கூடாது, போ ரமணர்கிட்டயே போ, அங்கேயே போ அப்படின்னு விரட்டி அமைச்சாரு. அதாவது ஒருத்தரை குருவா நம்ம மனசுல நினைச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தரை குருவா ஏத்துக்கணும்னு போறது சரியானதல்ல அப்படிங்கிற மாதிரியும், குரு தர்ற சோதனைகளை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து சாதிக்கணுங்கிறதையும் சேஷாத்ரி சுவாமிகள் இங்க உணர்த்த விரும்பினார். நன்றி நண்பர்களே. மேலும் பல அற்புதங்களோடு இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.